வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குருமானிகன். இந்த வீடியோ வந்து கர்மா அப்படின்றது வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும், நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது. ஓகே, நம்பிக்கை இருக்கிறவங்களும் இல்லாதவங்க ரெண்டு பேருமே இது பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேட் கர்மா குட் கர்மான்னு ரெண்டு தெரியும் எல்லாருக்குமே. ஓகே, இல்லை கர்மா நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் நல்லது பண்ணுறேன், நல்ல கெட்டது பண்ணுறேன் அப்படின்றது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் என்ன மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதாவது எதெல்லாம் பேட் கர்மா நம்ம பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நினச்சிருப்போம் ஒரு உயிரை கொன்னாதான் பேட் கர்மா, இல்லை ஒருத்தரை போட்டு டார்ச்சர் பண்ணாதான் பேட் கர்மா, இல்லைனா ஒருத்தர்கிட்ட கொள்ளை அடித்தாதான், திருடினாதான், கொலை பண்ணாதான் பேட் கர்மா அப்படின்லாம் நினச்சிட்ருப்போம். மற்ற எதுவுமே வந்து மற்றபடி நான் வந்து ரொம்ப நல்லவன், நான் வந்து ரொம்ப நல்லவ, ஸோ நான் பண்ணுறது எல்லாமே நல்ல கர்மா மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனாலும் வாழ்க்கையில் அவங்களுக்குலாம் சஃபரிங் வரும். அதாவது கஷ்டமான சுச்சுவேஷன் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ கெட்ட கர்மான்னு ஒன்று பண்ணாமல் அதுக்கு இந்த மாதிரி காஷேஷன் இல்லாமல் எஃபெக்ட் இருக்காது. ஓகே, காசு இல்லாமல் எஃபெக்ட் இருக்காது. ஓகே, நம்ம கெட்டது பண்ணாமல் அதுக்கு எஃபெக்ட் வந்து கெட்ட விஷயம் வராது. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். எப்படி நம்மளால் ஏன் புரிஞ்சிக்க முடியல, எது நம்ம பண்ணுறதில்ல கெட்டது, எது நல்லது அப்படின்னு நம்மளுக்கு ஏன் புரிஞ்சிக்க முடியல அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். ஒரு 6 months முன்னாடி நான் கார் வச்சுருந்தப்போ கிளாஸ்க்கு போவேன். ஓகே, என்னோடய கிளாஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா 15 to 30 minutes ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு நான் அர்ஜென்ட்டாக ஓடணும் ஃபாஸ்ட்டாக. ஓகே, ஸோ ஈஞ்சம்பாக்கம் டு வேளச்சேரி 30 minutes நான் வரணும். ஓகே, ஸோ எனக்கு லேட்டாக போகிறது பிடிக்காது, லேட்டாக போகவே மாட்டேன் எங்கேயுமே. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு பி பஞ்சுவல் பிகாஸ் அப்போ தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பார்த்து பஞ்சுவலாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எப்பவுமே சரி அவங்க இருக்காங்களோ இல்லையோ என்னோடய பிஹேவியர், அது என்னோடய ஹேபிட், கரெக்ட் டைம் போகிறது எல்லாத்துக்கும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். வேளச்சேரியில் கிளாஸ் கிட்டே போயிட்டேன். ஓகே, கிளாஸ் போயிட்டேன், கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வரும்போது பக்கத்து வீட்டில் ஒரு வாட்ச்மேன் கேட்டார், ஏன் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறீங்க நீங்கள், இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போய் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து எப்பயுமே சும்மா திமிரானா நிறைய பேர் கேட்பாங்கள்ல, ஏன்னா நம்ம எப்போவுமே எப்படி திங்க் பண்ணுவோம், நான் கார் வச்சுருக்கிறதுனால அந்த செக்யூரிட்டியாக இருக்கார், அவருக்கு வந்து காண்டு அதனால் அப்படி கேட்குறாரு அப்படிலாம் நம்மளே அதானே நம்ம மைண்டுன்றதே அதானே, எப்பவுமே ஈகோ தானே எல்லாமே வேலை செய்யும். நானும் அப்படி தான் நினச்சேன், சும்மா தேவையில்லாமல் கேட்குறாரு போல் நம்மளை அப்படின்னு சொல்லி. அப்புறமா அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வரும்போது ஒரு பூனையை காரில் ஏற்றி சாப்பிடுச்சிட்டிங்க தெரியுமா அப்படின்னாரு. அப்படியே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. பாடியை நான் தான் அதை செத்து போன பூனையை எடுத்து குப்பை தட்டியில் போட்டேன், இந்தமாரி அப்படி ஓட்டாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னாரு. அப்போ எனக்கு செம ஷாக் ஆகிடுச்சு. ஓகே, சரி, நான் அப்போ என்ன நினச்சேன்னா, நம்மளுக்கு தெரியவே தெரியாமல் தான் இது நடந்திருக்கு, இது உண்மையாகவே நடந்துதான்னு கூட எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, உண்மையாக போய் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் போன ஸ்பீடில் எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு பூனையை நான் சாவடிச்சது, கொலை பண்ணியிருக்கிறது. ஓகே, ஸோ நான் அப்புறமா என்ன நினச்சேன்னா, நம்மளுக்குள்ளே ஒரு சமாதானம் சொல்லிப்போம்ல, என்ன சொன்னேன், எனக்கு தெரியவே தெரியாது, இந்த பூனை வந்து நடுவில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ண முடியும். ஓகே, ஸோ இது நானும் இன்னொரு வீடியோலேயே நான் பேசியிருப்பேன், கர்மானா என்னன்னு சொல்லி. ஓகே, அது மாதிரி அதுவாக வந்து தான் விழுந்துச்சு அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம், அதுவே வந்து வந்துச்சு, அதோட கர்மா அது முடிஞ்சு போச்சு. அது சேர்த்தா நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், பாவம் தான், ஆனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு தெரியவே தெரியாது அது நடந்ததே அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ளே சமாதானம் இது பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் அதை யோசித்து பார்க்கும்போது, சரி, இன்கேஸ் நான் அந்த கிளாஸ்க்கு ஃபாஸ்ட்டாக போகாமல் இருந்தேன்னா, ஸ்லோவாக போயிருந்தேன்னா வண்டியில் 99% அந்த பூனை வந்து என் மூலிமா இறந்துருக்காது, கட்டாயமாக இருந்திருக்காது. ஸோ இதுக்கு யார் காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பியூர்லி ஐ எம் த ரெஸ்பான்சிபிள், ஐ வாஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். பிகாஸ் நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது எதனால, அங்கே கிளாஸ்க்கு டைம் போகணுன்றதுனால. கிளாஸ்க்கு எதுக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும். நிறைய பேக் டு பேக் கிளாஸ்க்கு எதுக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக. ஸோ பணம் எதுக்கு சம்பாதிக்கணும், சொசைட்டியில் பந்தாவாக வாழணும். ஓகே, வீட்டில் இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும், எனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பேக்ரவுண்டில் இருக்குது. ஓகே, ஸோ த ரீசன், அந்த பூனை இறந்ததுக்கு ரீசன் பார்த்தோன்னா கடைசியில் இட்ஸ்னா நான் ஃபாஸ்ட்டாக போனதில்லை, அது பேக்ரவுண்டில். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, நான் கிளாஸ்க்கு போகணும், ஃபாஸ்ட்டாக போகணுன்னு நினச்சது.
கிளாஸ்க்கு ஏன் பேக் டு பேக் வச்சுருக்கேன்? நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சது. ஏன் நிறைய சம்பாதிக்கணும்? சொசைட்டியில் நல்லா போஷாக வாழணுன்றதுனால, போஷன்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் பெட்டராக வாழணுன்றதுனால, ப்ளஸ் என்னோடய ஃபேமிலிக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்கணும். ஓகே, அதெல்லாம் என் பேக்ரவுண்டில் இருந்திருக்குல்ல. ஸோ ரீசன் அந்த பூனையோட இறப்புக்குன்னு பார்த்தா இதெல்லாமே தான் காரணம். ஓகே, ஸோ இதெல்லாம் எது காரணம்? என்னோடய பேக் கர்மா இதுலன்னா பூனையை சாவச்சதே மட்டும் என்னோடய பேக் கர்மா கிடையாது. அதுக்கு பேக்ரவுண்டில் இருந்தது என்ன? நான் காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டினது. ஓகே, அதோட பேக்ரவுண்ட் என்ன? கிளாஸ்க்கு நான் டைம் ½ அன் ஹவரில் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சது. அதோட பேக்ரவுண்ட் என்ன? பேக் டு பேக் கிளாஸ் வச்சுட்டு நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சது. ஓகே, அதோட பேக்ரவுண்ட் என்ன? சொசைட்டியில் சூப்பராக எல்லோரும் நம்மளை பார்க்குற மாதிரி வாழுது, இல்லை நம்ம ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிறது, இல்லை நம்ம ஃபேமிலியை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கிறவங்கள அப்படின்னு நினைக்கிறது. அதோட பேக்ரவுண்ட் என்ன? ஃபேமிலின்னு ஒன்று வச்சுக்கிட்டது. ஓகே, சொசைட்டின்னு ஒன்று இருக்கிறது, சொசைட்டியில் நான் இருக்கிறது, அதோட பேக்ரவுண்ட். ஃபேமிலியை நான் க்ரியேட் பண்ணது, இதெல்லாம் பேக்ரவுண்ட். அந்த பேக்ரவுண்ட்லாம் தான் மெயின் கர்மா விச் ஐ கிரியேட்டட். அதே தான் எல்லா பீப்புளுக்கும், எல்லாருக்குமே, மனுஷங்களுக்கும் அதுதான். யூ கிரியேட்டட் த கர்மா சின்ஸ் தி பிகினிங். ஃபேமிலியாக இருக்கணும், படிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும், இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இதெல்லாமே பேக்ரவுண்டில் இருக்கிற கர்மா. இதால் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில். உனக்கு தெரியாது நீ அந்த தப்பு தான் பண்ண, நீ வந்து பேட் கர்மா பண்ணியிருக்க அப்படின்னு. என்ன பண்ணணும்னு எனக்கு பாருங்க, அந்த பூனையை நான் சாவச்சது எனக்கே தெரியாது. பட் அது பேட் கர்மா. நான் பண்ணது என்னோடய பேக்ரவுண்டில் இத்தனை விஷயங்கள் நான் வச்சுருந்ததெல்லாம் பண்ண பேட் கர்மா. ஸோ இதே தான் நம்ம எல்லாருக்குமே நடக்கிற விஷயம். ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம பண்ணுற எல்லாமே பேட் கர்மா தான். ஓகே, நீ என்ன வேணாலும் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்க, எவ்வளோ வேணால் கோயிலுக்கு போய்க்க, ஓகே, எத்தனை பேர் தியானம் பண்ணு, எல்லாமே பண்ணு. ஆனால் ஸ்டில் யூ ஆல்ரெடி டிட் சம் பேட் கர்மா அண்ட் ஸ்டில் யூ ஆர் டூயிங் பேட் கர்மா. அது என்ன பேட் கர்மா அப்படின்னா, நீ யார், இந்த எக்ஸிஸ்டன்ஸ் யாருன்னு தெரியாமல் வாழ்கிறது தான் பேட் கர்மா. ஓகே, ஸோ நீ யார், இந்த எக்ஸிஸ்டன்ஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ வில் ஸ்டாப் த ட்ராமா. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, டிசையர் இருக்கக்கூடாது. ஓகே, இதை பண்ணணும்னு இருக்கலாம், ஆனால் இதை பண்ணியே ஆகணும், இதை பண்ணால் தான் எனக்கு வாழ்க்கை, இதை பண்ணால் தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்க காப்பாற்ற முடியும், நம்மளை காப்பாற்றிக்க முடியும், ஹாப்பியாக இருக்க முடியும். இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ டெக்னாலஜி என்னென்னமோ நம்ம க்ரியேட் பண்ணோம். ஓகே, காட்டுவாசியாக இருந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வேட் ஆகி இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கோம். ஆனால் என்ன யூஸ்? ஸோ அப்போத்துலேருந்து பண்ண காசு ஓகே, ஸோ முதல்ல கடவுள் பண்ண காசு தான் வந்து க்ரியேஷனாக வந்துச்சு. ஓகே, கடவுள்கிட்டேருந்து இந்த சக்தி, சிவன் கிட்டேருந்து சக்தி பிரிஞ்சு வந்து, ஓகே, சிவன்னா உடனே இந்த மனுஷங்களாக உருவம் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஐ எம் டெல்லிங் டூ different infinity things. Okay, one is empty space which is Shiva and the energy. Okay, that is Shakti. So இது கிரியேட் பண்ணதே வந்து, இது கிரியேட் பண்ண இந்த மாயாவே வந்து ஒரு காசேஷன். ஓகே, ஏதோ ஒரு காசேஷனால் வந்த எஃபெக்ட் இது. ஓகே, இந்த கிரியேஷன் என்ன காசாக இருக்க முடியும் அப்படின்னா ஈகோ. எப்படி இந்த ஒரு எனர்ஜிக்கு ஒரு ஈகோ வந்திருக்கும் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு இப்போ என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இப்போதைக்கு நான் வாழற வாழ்க்கை அந்தளவுக்கு என்னால் கண்டுபிடிக்கலாம் முடியாது. ஓகே, ஸோ ஆனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையும் அதுவும் இணைஞ்சது தான். நம்ம எப்படி வாழறோம், நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில், நம்மளோட காஸ் அண்ட் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தோன்னா அங்கே ஆரம்பத்தில் என்ன இருந்ததுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம சயின்டிஃபிக்காகவே எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம பாடிக்குள்ளே இருக்கிறதும் யூனிவர்ஸில் இருக்கிற அலைன்மெண்ட் எல்லாமே ஈக்குவலாக சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம பிரெயினோட ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எல்லாமே இட்ஸ் கனெக்டட் வித் த யூனிவர்ஸோட அமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட பாடிக்குள்ளே இருக்கும். ஸோ வி ஆர் நத்திங் பட் காட், நத்திங் பட் த யூனிவர்ஸ் அண்ட் க்ரியேஷன். ஸோ நம்ம என்ன வாழ்க்கை வரோம், நம்ம எப்படி காஸ் அண்ட் எஃபெக்டை க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் அங்கே ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் நம்மளால். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பேட் கர்மா பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், வி ஷுட் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம யார், நம்ம சுற்றி இருக்கிறதுலாம் யார், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். காஸ் அண்ட் எஃபெக்ட்னா என்ன, கர்மானா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வி ஷுட் ஸ்டாப் டூயிங் கர்மா. ஓகே, ஆக்டிவ் பண்ணுறது நிறுத்தணும். ஆனால் இதெல்லாம் சொல்கிறது ஈஸியாக இருக்கலாம்,
செய்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த லைஃப்பில் நீ புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணணும். இட் மே டேக் லைக் 100 years, 100 லைஃப் டைம். வேறு ரீபர்த் எடுத்து ஏன்னா ரீபர்த் நம்மளுக்கு கண்டிப்பாக வரதான் வரும். ஏன்னா நம்ம சரி ரீபர்த் எப்படி வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போது நான் சொல்கிறேன், ஸோ பணக்காரன் இருக்கான், நம்ம மிடில் கிளாஸ் ஏழைங்க இருக்காங்க. பணக்காரனை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஐயோ மட்டும் அவன் மனம் வச்சுருக்கானே, இவன் வந்துட்டு இது பண்ணுறானே. ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே பீக்கில் இருக்கிறவங்க தே ஹேவ் டன் லாட் ஆஃப் பேட் கர்மாஸ் இன் த ப்ரீவியஸ் லைஃப் வித் தேர் சன்ஸ்கார். அந்த சன்ஸ்கார்னா டெண்டன்சி. ஓகே, பணம் நிறைய இருக்குன்னா அவன் போன ஜென்மத்தில் பணத்தை நோக்கியே ஓடி இருக்கான், அது முன்னாடி ஜென்மத்துலேயும் பணத்தை நோக்கி ஓடி இருக்கான். வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே ஓடி நம்ம என்ன எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, அவன் மேனிஃபெஸ்டேஷன்றது இந்த ஒரு லைஃப்பில் நடக்குதுன்றது மட்டும் நினச்சிக்காதீங்க. ஒரு பணக்காரன் இருக்கிற ஒரு அம்பானி இருக்காருன்றா அவர் வந்து ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவரோட மைண்ட் ஓகே என்ன பண்ணியிருக்குன்னா க்ரியேட் பண்ணியிருக்கு, பணத்தை நோக்கி ஓடி இருக்குது. நான் பணக்காரன் வெறி. ஓகே, ஸோ அவங்கவுங்க வெறிக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அதுதான் மேட்ரு. அதே மாதிரி படிப்பு, அவன் படிக்கணும் ஏன்னா வெளியில் இருக்கிற நாலேஜை கற்றுக்கணும் அப்படின்னு வெறி பிடிச்சி அலைஞ்சி ஒரு லைஃப்லேயே இப்போ வந்து நல்லா படித்து பெரிய ஆளாக இருக்காங்கன்னா வந்து ஸோ அந்த வெறியில் அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடச்சிருக்கு. இதெல்லாம் என்ன ஈகோ. ஓகே, அப்புறம் ஃபேம். எனக்கு ஃபேம் வேணும், நான் பப்ளிசிட்டி வேணும், எனக்கு செலிப்ரிட்டி ஆகணும். ஒரு லைஃப்லேயும் அவன் செலிப்ரிட்டி ஆகணும் பைத்தியம் மாதிரி அலைஞ்சி இப்போது பெரிய செலிப்ரிட்டியாக இருப்பான். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு செலிப்ரிட்டி, வேர்ல்டில் ஃபஸ்ட்டு செலிப்ரிட்டி. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு கீழே இருக்கிறவங்க நினச்சிப்பாங்க. ஓகே, அவங்க ஆல்ரெடி நிறைய பாவம் பண்ணி பேட் கர்மா பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சஃபரிங் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அவங்க எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க என்ன ஏதுன்றதை. ஸோ பணக்காரன் ஆனதுக்கப்புறம் அந்த நாலேஜ் வந்து எல்லாருக்குமே வந்து எப்பவுமே சொல்கிற மாதிரி இன்டெலெக்டில் எல்லாருக்குமே அந்த நாலேஜ் ஃப்ரம் த எக்ஸிஸ்டன்ஸ், ஃப்ரம் பிக் பேங் டு உலகம் அழிய போகிற வரைக்கும் இருக்கிற நாலேஜ் வந்து எல்லாரோட இன்டெலெக்ட்லேயும் இருக்குது. நம்ம எவ்வளோ இன்டெலெக்டை வெளியே எடுத்துகிட்டு வரோம், எவ்வளோ திங்க் பண்ணுறோம் அதை பற்றின்றதை வச்சு அவங்களுக்கு அந்த நாலேஜ் வரும். இப்போ பணக்காரன்னா இருக்கான், இந்த டைமில் வந்து அம்பானி வந்து அவ்வளோ கோடி வச்சுருக்காருன்னா அவருக்கு ஒரு வேலை ஒரு ட்ரிகர் ஆச்சு வச்சுக்கோங்களேன். அவரோட இன்டெலெக்ட்டு ட்ரிகர் ஆகி மைண்ட் வந்து கொஞ்சம் சொல்கிற பேச்சு கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவார், அட்லீஸ்ட் ஒரு 10% அவர்கிட்ட இருக்கிற பணத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பார். கொடுக்கணுன்ற எண்ணம் வந்து 10% இந்த கொடுத்துட்டார் இந்த லைஃப்பில், இறந்துட்டாருன்னா அடுத்த ஜென்மத்தில் அவர் பிறக்கும்போது திருப்பியும் பணக்காரனாக தான் பிறப்பார். அடுத்த ஜென்மத்தில் 20% கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 30%, 40% அது நம்ம சொல்ல முடியாது. அவர் எவ்வளோ அந்த லைஃப் டைமில் அவர் எவ்வளோ டெவலப் பண்ணுறாரு, அவரோட நாலேஜை வச்சு மைண்டை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி மைண்டை வந்து கரெக்டாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாருன்றது பொறுத்து இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. ஓகே, நான் பணக்காரங்க மட்டும்தான் இல்லை, என்னோடய லெவலுக்கு ஐ ஹாவ் டு டூ வாட் ஐ ஹாவ் டு டூ. ஓகே, நான் பண்ணுறதில் இப்போ என்னோடய ஆக்ஷன்ஸ்லாம் நான் கம்மி பண்ணணும் இப்போது. ஓகே, இப்போ நானும் பணத்தை நோக்கியாக ஓடிட்டுருக்கேன்ல, ஆனால் என்ன ரீசனுக்காக ஓடுறோம் என்ன எது இதெல்லாம் கம்மி பண்ணணும். நான் சொசைட்டிக்காக ஓடுறேன்னா சொசைட்டி தேவையில்லை, ஃபேமிலிக்காக ஓடுறேன்னா ஃபேமிலி தேவையில்லை. ஓகே, எனக்காக ஓடுறேன்னா நான் இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படி பண்ணணும் எனக்கு தேவையில்லை. ஓகே, நம்ம ப்ளஷருக்காக ஓடுறோமா அது ப்ளஷர் தேவையில்லை. அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ஏன்னா வி கேனாட் ஜஸ்ட் அப்படியே தூக்கி போட்ட முடியாது எல்லாத்தையும். பட் இட் வில் டேக் டைம். பட் அது திங்க் பண்ணால் தானே அப்புறமா தூக்கி போட முடியும். ஓகே, ஸோ படிப்பு முக்கியம் இல்லைன்றது எனக்கு இதெல்லாம் இப்போ வரல எனக்கு. நான் எல்லாருமே எப்போவுமே சொல்கிற மாதிரி நாலேஜுன்றது எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனால் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, நல்லபடியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே இந்த லைஃப்பில் மட்டுமே திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, போன ஜென்மத்துலேயும் திங்க் பண்ணியிருப்பேன் நான். ஓகே, இதை பற்றி ஸ்டில் இப்போ நான் திங்க் பண்ணுறேன்னா இட்ஸ் நாட் எனஃப். ஐ ஹேவ் டு திங்க் மோர் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. ஓகே, இன்னும் இப்போதைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரேன். ஓகே, நான் டக்குன்னு மாற முடியல, ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பிச்சைக்காரனாக இருக்கானாலும் அவனும் பிச்சைக்காரனாக இருக்குதுன்னா பிச்சைக்காரங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, பிச்சை எடுத்தாலும் கிராட்டிடியூட் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு பிச்சை போகிறவனையே திட்டிக்கிட்டு இப்படி இருக்கிறவங்க இருக்கான். பிச்சை எடுத்தோமா இந்த டைமில் சாப்பிட்டோமா அது மட்டும் போதும் லைஃப்பில் அப்படின்றவர் இருக்கான். அவன் வந்து ஆல்ரெடி பல பிறவியில் நல்ல கர்மாவை பண்ணி இந்த பிறவியில் எதுவுமே இல்லாமல் சாப்பாடு மட்டும்தான் இப்போதைக்கு அவனுக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கும். ஃபேமிலி இருக்காது, சொசைட்டியில் ஜாயின் இருக்க மாட்டான், பணம் இருக்காது, படிப்பு இருக்காது.
அவன் தான் கடவுள் கிட்ட இருக்கான், அவன் தான் பிராமின் ஆக்சுவலாக பார்த்தா. ஓகே, ஸோ அவனுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு அடிக்ஷன் கூட சொல்ல முடியாது, அட்டாச்மெண்ட்னு கூட சொல்ல முடியாது அது சாப்பாடு. ஓகே, அந்த மாதிரி ஆள் இருக்காங்க பிச்சை எடுக்கிறவங்களே. ஸோ அவங்களுக்கு தேவை என்ன, இந்த வேலை சாப்பாடு, ஏன்னா உயிர் வாழறதுக்கு என்ன பாடி கேட்கும். ஸோ அப்படி இருக்கவங்க இருக்காங்க. பிச்சைக்காரங்களே கொடூரமாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்டா ஒரு கிராட்டிடியூட் இல்லாமல் இல்லை ஒரு மட்டமாக வாழ்ந்துட்டு. ஓகே, பிச்சைக்காரங்களுக்குள்ளே பொறாமப்பட்டுக்கிட்டு. ஓகே, என்ன அவனுக்கு மட்டும் இன்றைக்கி 100 ரூபா கிடச்சிச்சு, எனக்கு 75 ரூபா தான் கிடச்சிது. சரி, ஸோ இது மாதிரி பிச்சை எடுக்கிறவங்களே அட்டாச்மெண்ட் இல்லாமல், எதுவுமே கிடைக்காம இந்த லைஃப்பில், ஃபேமிலி கிடைக்காம, சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷன் இல்லாமல், நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்காம, ஓகே ப்ளஷர் எதுவுமே நல்லா கிடைக்காம இருக்கிறவன் தான் க்ளோசஸ்ட் டு த காட். ஓகே, அடுத்த லெவலில் போக இதுதான். இப்போ எப்பவுமே நம்ம என்ன நினச்சிப்போம், லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்புறம் அப்பர் கிளாஸ், ஹை கிளாஸ், இது மாதிரி. ஓகே, ஹை கிளாஸில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு பெரியவங்க அப்படின்னு நினச்சிப்போம், வாழ்க்கையில் சூப்பரான ஆளுங்க. லோ கிளாஸ் இருக்கிறவங்க பிச்சைக்காரங்க கேவலமான ஆளுங்க அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் லோ கிளாஸில் இருக்கிறவங்க தான் தே ஆர் க்ளோஸ் டு த காட். ஆனால் அந்த பைத்தியக்கார மைண்ட், அவங்களோட பைத்தியக்கார மைண்ட் என்ன பண்ணுது, மிடில் கிளாஸை பார்த்து பொறாமப்படுது, மிடில் கிளாஸில் இருக்கிற மாதிரி வாழணும்னு பார்க்குது. மிடில் கிளாஸில் இருக்கிற பைத்தியக்காரங்களோட மைண்ட் என்ன பண்ணுது, அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிற பைத்தியக்காரங்க மைண்டு பார்த்து நாங்கள் அந்த மாதிரி ஆகணும்னு பார்க்குது. அந்த அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிற பைத்தியக்கார மைண்ட்லாம் என்ன பண்ணுது, ஹை கிளாஸில் இருக்கிறவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நான் ஆகணும்னு பார்க்குது. அந்த ஹை கிளாஸில் இருக்கிற பைத்தியக்காரங்களோட மைண்ட் என்ன பண்ணுது, ஐ வாண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பில்லியனியர் இந்த என்ன சொல்கிறது, என்ன சொல்லுவாங்க, முதல் பணக்காரனா, இந்தியாவிலே முதல் பணக்காரனாகணும், வேர்ல்டில் முதல் பணக்காரனாகணும், ஏஷியாவில் முதல் பணக்காரனும். சரி, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் தான் அது. சரி, நான் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஓகே, சரி, முதல்ல நான் மாறணும். I only understood the things and I am sharing it with others, so they can also understand and try to change themselves. But it doesn't mean நான் வந்து புனிதமான ஆளுலாம் இல்லை. சரி, அதான் சொன்னல, எல்லாருக்குமே ஒரே நாலேஜ் தான் இருக்குது இன்டெலெக்டில், மைண்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மைண்டை தான் மாற்றுறது கஷ்டம். இன்டெலெக்ட் வச்சு தான் நான் மைண்டை மாற்ற முடியும். ஐ எம் ட்ரையிங் மை பெஸ்ட். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ட்ரை தர் பெஸ்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பேட் கர்மானா கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது மட்டும் தான் பேட் கர்மா கிடையாது. நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை வாழறதே பேட் கர்மா தான். நம்ம யார், நம்ம கடவுள், நம்மளை சுற்றி இருக்கிறதா கடவுள்னு தெரியாமல் வாழறதே பேட் கர்மா தான். ஓகே, ஈவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிறது மட்டும்தான் சாமின்னு நினச்சிட்டு அதை மட்டும் கும்பிட்டு சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறதும் பேட் கர்மா தான். பேட் கர்மா ஒன்லி. ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் பேசணும் வந்தேன். ஓகே, டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, சரி, ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங். சொன்னாலும் கூட நான் நினச்சிக்கிறேன், நான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு, வாழ்க்கையை பற்றியும் எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி திங்க் பண்ணுறேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு டைம் கிடச்சிருக்குன்னு நினச்சி ஐ எம் ஹாப்பி அபவுட் தேட். பட் ஸ்டில் ஐ எம் டூயிங் நத்திங் கம்பேர் டு என்னோடய டாஸ்க். ஒரு ஹியூமனோட டாஸ்க்குன்னு பார்த்தா அதை கம்பேர் பண்ணும்போது நான் வாழ்க்கை ஃபுல்லாகவே இதுதான் பண்ணணுங்க, இதுதான் பண்ணணும். we should think about existence, what's happening, what are we, what all these things. இதை மட்டும் திங்க் பண்ணுவது தான் எனக்கு வந்து. நான் மேபி ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஹவர்ஸ் வேணால் திங்க் பண்ணுவேன். ஓகே, இதை பற்றி. அதுக்கப்புறம் மற்ற டைம் எல்லாமே ஓடிட்டே இருக்கணும். கிளாஸு, பணம், வீடு, ஃபேமிலி, ஓகே, கிரெடிட் கார்டு, கடன், பில்லு, ஸ்டில் வாட் எவர். பட் ஓகே, அட்லீஸ்ட் ப்ராக்ரஸ். நான் கம்பேர் பண்ணுறது எப்படி, மற்றவங்களெலாம் பார்த்து கம்பேர் பண்ணுறேன். யாரை பார்த்து கம்பேர் பண்ணேன், யாரெல்லாம் இதை பற்றி திங்கே பண்ணாமல் இருக்காங்க, அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சூப்பரில் நம்ம அப்படின்னு. பட் நோ, நான் எப்பவுமே நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது ஆள் யாருன்னா, நம்மளோட பெஸ்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் பார்த்து கம்பேர் பண்ணோம். ஓகே, நம்மளோட கீழே இருக்கிறவங்களை பார்த்து கம்பேர் பண்ணுறது எப்போ பண்ணோம் அப்படின்னா, எப்போ நம்மளுக்கு கிராட்டிடியூட் இல்லையோ அப்போ வந்து நம்மளோட கீழே இருக்கிறவங்க பார்த்து கம்பேர் பண்ணணும். அது ஐயோ எனக்கு வர வேண்டிய 1 லட்ச ரூபா கிடைக்கலையே, 1 லட்ச ரூபா கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கலையே, அவங்க சாப்பாடுக்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அவனை பார்த்து நீ கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ பண்ணோன்னா வி வில் ஹேவ் த கிராட்டிடியூட். பட் எனக்கு 1 லட்ச ரூபா கிடைக்க போது கிடச்சிச்சு, ஐயோ அவங்க 5 லட்ச ரூபா கிடச்சிச்சு அப்படின்னு நான் திங்க் பண்ணேன்னா இட்ஸ் நாட் கிராட்டிடியூட். நோ கிராட்டிடியூட் அண்ட் ஈகோ அண்ட் டிசைர், டூ மச் ஆஃப் க்ரீட். ஓகே, ஸோ இதுதான்.
ஈவன் ட்ரெஸ்ஸு போட கூட தப்புங்க. சொன்னால் காமெடியாக தான் பார்ப்பீங்க என்ன பைத்தியக்கார மாதிரி. நம்ம ட்ரெஸ்ஸே போடக்கூடாது ஹியூமன்ஸ். ஓகே இட்ஸ் சைக்கிள் மாயா எல்லாமே ஓகே, எல்லாமே சைக்கிள் நம்மளுக்கு தெரியும். ஓகே ஆரம்பித்த இடத்துக்கு தான் திரும்பி போய் முடிக்க போகிறோம். எல்லாம் இதே ஆளுங்க தான் வாழ்ந்துகிட்டே இருக்க போகணும். திரும்பி இதே சோளுங்க தான் ஆளுங்களில், இதே சோளுங்க தான் வேறு ஆளுங்க மூலியமாக வேறு உயிர் மூலியமாக வாழ்ந்துகிட்டே இருக்க போகுது. கடைசியில் இந்த உலகம் அழையத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் அவுத்து போட்டு ட்ரெஸ் இல்லாமல் தான் இருப்போம். ஓகே இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக தோணலாம், பட் இட் மே பி நாட் ட்ரூ, பட் தட்ஸ் வாட் ஐ திங்க். என்னோடய கேல்குலேஷனில் நான் அதை போய் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால எல்லாமே சைக்கிளாக வந்துட்டுருக்கு. ஓகே லைஃப்பில் எல்லாமே சைக்கிள். ஓகே சர்க்கிள் தான் எல்லாமே வாழ்க்கையில், ஃபேஷன்லேருந்து எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஸோ சயின்டிஃபிக்காக இப்போ நம்ம ஆனால் எங்கேயோ போயிட்டுருக்கலாம். ஓகே சயின்டிஃபிக்காகவே ஸ்பிரிச்சுவாலிட்டி அடைய பார்க்குறாங்க, அது நடக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதுலேருந்து, கான்ஷியஸ்னஸை பற்றி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி. திருப்பி அவங்க அங்கே கிவ் அப் பண்ணுவாங்க ஒரு இடத்துல சயின்டிஸ்ட்ஸ். அந்த இடத்துல என்ன ஆகும்னா வில் கம் பேக் லைக் அ நார்மல் ஹியூமன் பீயிங், எதுவுமே இல்லாமல். there'll be no education, no family, no societies, no dress clothes. ஓகே அண்ட் ஆனால் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல என்னென்னா 100% knowledge that everybody is God will not, காடுக்கு ட்ரெஸ்ஸு தேவையில்லை, தட்ஸ் கன்ஃபார்ம். ஓகே நம்ம தான் ட்ரெஸ்ஸு போட்டு சிலையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். காடை பார்க்க முடியாது, அதுக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு? ஓகே நம்மளை பார்க்க முடியுதுன்னா நம்ம பாடியே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, காடோட ட்ரெஸ்ஸு தான். அதுக்கு மேலே நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை தயாரித்து போட்டுருக்கோம். ஓகே ஸோ இட்ஸ் ஆல் ஃபன் டு திங்க் அபவுட், ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு திங்க் அபவுட் அண்ட் லேர்ன் மோர். சரி நான் திங்க் பண்ணி போயிட்டே இருக்கேன். அடுத்தடுத்த இது என்ன திங்க் பண்ணு பார்த்துட்டே இருக்கேன். ஓகே ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் டு யூ ஆல். மேபி யூ வில் நாட் ஹேவ் டைம். ஓகே ஆனால் இந்த மாதிரி வீடியோ கேட்கும்போது உங்களுக்கு அது கிளிக் ஆகணும். ஆமாம் அதை ஏதாவது ஒரு விஷயம் இல்லை, தப்பு பேசுறதுல தப்பு. ஓகே லாஜிக் இல்லை. ப்ளீஸ் ஷேர் வித் மீ இஃப் யூ ஹேவ் எனி தாட் அபவுட் தேட். லைக் நான் லாஜிக்காக பேசலை, ஏதாவது தப்பாக பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் நேர்லேயே பேசலாம். ஓகே அடுத்த வீடியோவில் வேறு சாப்டரை பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.